அந்த நாட்டில் நமக்கு நியாயம் கேட்கறதுக்கு நமக்கு ஆள் இருக்கு. சாம்சங் தொழிலாளி போராடினாங்கல்ல, டிவியில பாத்தீங்கல்ல, 2000 தொழிலாளி 38 நாள் வேலை நிறுத்தம் பண்ணாங்க. அரசாங்கம் எதிராக இருந்தது, அங்க தென்கொரிய நிறுவனம் எதிராக இருந்தது, போலீஸ் எதிராக இருந்தது, நீதிமன்றம் எதிராக இருந்தது. கடைசியில யார் வெற்றி பெற்றா? அரசாங்கமும் முதலாளியும் தோல்வியுற்றாங்க. நம்ம ஊழியர்கள் தான் ஜெயிச்சாங்க. அதுக்கு காரணம் போராட்டம். அதான் போராட்டம். அது இளம் தொழிலாளி, உங்களை மாதிரி திருமணம் ஆகாத, இப்பதான் திருமணம் செய்த இளம் தொழிலாளிகள் அந்த உறுதியான போராட்டத்தை நடத்தினாங்க. தமிழ்நாடு முழுசும் உண்டியில வசூல் பண்ணி அந்த போராட்டத்துக்கு அரிசி வாங்கி கொடுத்தோம், பருப்பு வாங்கி கொடுத்தோம். அவங்களுக்கு எல்லா செலவு செய்வதற்கு நாங்க இருக்கிற போராடுங்கன்னு சொன்னோம். கடைசியில் தொழிலாளி தான் வெற்றி பெற்றான் என்பதை நீங்க சொன்னீங்க. ஆக இந்த போராட்டம், உங்க போராட்டத்திலும் நீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காம்பன்சேஷன் ஒரு பைசா பாக்கி இல்லாம வாங்கி கொடுக்கிற வரைக்கும் நாங்க பொறுப்பெடுத்துக் கொள்கிறோம். 2ல் 1 பாத்துருவோம். நீங்க ஒற்றுமையா இருக்கணும்ங்கிறதா நான் கேட்டுக்கிறேன். அவன் 2:30 மணிக்கு நம்ம அங்க சந்திக்க வேண்டியது வரும். அந்த வகையில இதுதான் இப்ப உள்ள நடந்திருக்கு. மறுபடியும் உள்ள நம்முடைய உங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உள்ள இருக்கிறாங்க, பேசிட்டு வரட்டும். என்ன வழிகாட்ட முடியுமோ அதெல்லாம் உங்களோட இருந்து செய்வோம். இதுதான் இருக்கு. அதான் கேள்வி இருந்தா எங்களை கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா எங்களை கேட்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதேதான். இன்னொன்னு என்னன்னா, இவரு நமக்காக பண்ணுவாரு. நமக்கு இந்த மாதிரி வேலை அடுத்தது நீங்க உங்களோட விஷயம் பாருங்க. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, யூனிட்டியா இருக்கணும். நம்ம இங்க வந்து இந்த விஷயத்த நாங்களும் எங்களுக்கும் பிரச்சனை, இந்த மாதிரி யாரும் அடுத்து இந்த சமூகத்துல யாரும் பாதிக்கவும் படக்கூடாது. நம்ம இங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், நம்ம இங்க எவ்வளவு பிரச்சனையில இருக்கோம்னு மத்தவங்களுக்கு தெரியாது. நம்ம இங்க ஒரு விஷயத்த பண்ணோம்னா தான் நம்ம மத்தவனுக்கு போய் சேரும். அதே மாதிரி அவனும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னா அவனும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவான். சோ இது பப்ளிக்குக்கும் போகணும், இவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்மளும் வந்து சரி நம்ம இருக்கிற கஷ்டத்தையும் பிரச்சனையும் விடுங்க, இங்க வரும்போது இங்க பண்ணும்போது சொல்லும் போது வந்து பண்ண போதும். அதேதான். நான் யாரும் வந்து இது பெரிய செலவாகும், நிறைய பேர் நான் வாட்ஸ்அப்ல பார்த்தேன், நிறைய செலவாகும், இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வீட்டுல நிறைய பேர் சொல்லுவாங்க, வீட்டுல அம்மா அப்பா சொல்லுவாங்க, இதெல்லாம் போகாத பண்ணாத பிரச்சனை இருக்கும் அப்படிங்குவாங்க. தயவு செஞ்சு நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நமக்கு இங்க இருக்க நிலைமை தான் அடுத்த 10 நாளைக்கு வரும். இன்னொன்னு அடுத்த மாசத்துல இன்னொருத்தனுக்கு இவனுக்காவது உழுகும். இதே நிலைமையை தான் நமக்கும் பண்ணுவாங்க. சோ நம்ம இங்க இனிஷியேட் பண்ற விஷயம் தான் நாளைக்கு மத்தவங்களுக்கு போய் ஒரு பெனிஃபிட்டாக போகும். இந்த மாதிரி ஒரு இடத்துல நின்று இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. சோ நம்மளும் பண்ணலாம்னு யோசிப்பாங்க. சோ நீங்க இங்க இருங்க, நீங்க வாங்க, நீங்க பண்ணுங்க, எல்லாத்தையுமே இவங்க பண்ணிப்பாங்க. நாங்க கம்யூனிகேட் பண்றோம், நாங்க எங்களுக்கு இவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நாங்க உங்களுக்கு எல்லாம் கம்யூனிகேட் பண்றோம். உங்களோட விஷயம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நீங்க வந்து இங்க வந்து பெருசாலாம் பண்ணணுங்கிறது இல்ல, காசு செலவு பண்றவங்க இல்ல. அவர் சொல்ற மாதிரி யூனிட்டியா நின்று நமக்கான விஷயத்த நம்ம உரிமையா கேட்டா மட்டும் போதும். ஏன்னா நமக்கு பண்ணது பெரிய துரோகம், உண்மையாலுமே பெரிய துரோகம். நமக்கு அடுத்த நாள் என்னமே இல்லாம அவன் குடும்பத்தை விட்டுட்டு அடுத்த மாசத்துக்கான இஎம்ஐல இருந்து அத்தனை சோத்துக்கு இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். சோ நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு உங்களால முடிஞ்ச அளவுக்கு யூனிட்டியா பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணும். நமக்கு கிடைச்சிருச்சு, நமக்கு முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைச்சிட்டோம்னா இதே மாதிரி மத்தவங்க பாதிக்கப்படுவோம். சுத்தி இருக்கிறத பாருங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்ப வந்து நம்ம அங்க போகணும், ஆர்எஸ்புரம் வந்து போகணும். அதே மாதிரி இங்க சுங்கம் போய் எஃப்ஐஆர் பண்ணும். சிஎஸ்ஆர் காப்பிங்கிறது அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட் வச்சு நம்ம இங்க ஃபைல் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டா இருக்கும். சோ நம்மளோட அசெட்ஸ், நம்மளோட செக் லீஃப், அதே மாதிரி சர்டிபிகேட், இந்த 3ஐயும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதை ஒரு எஃப்ஐஆர் பண்ணோம்னா தான் அவங்க வந்து போலீஸும் ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும். சோ போலீஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும், இந்த மாதிரி அவன் கிரைம்ல இருக்கான், இப்படி கிரைம் பண்ணிருக்கான் அப்படிங்கறது அவங்க இன்ஃபர்மேஷன் வந்தா தான், அந்த சிஎஸ்ஆர் காப்பி இருந்தா தான் நம்ம இவங்க கிட்டையும் கொடுக்க முடியும். இதை வச்சு ஃபர்தரா அவங்க மூவ் பண்ண முடியும். சோ லீகலா என்ன பண்ணணுமோ பண்ணோம்னா தான் நம்ம சட்டப்பூர்வமா அதை எடுக்க முடியும். சோ இவங்க சொல்றது என்னன்னா, அதுவுமே அறவழி போராட்டம், ப்ரொடெஸ்ட்னா நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம பிரச்சனையை நம்ம வந்து கேட்கறோம். அவ்வளவுதான் விஷயமே தவிர நம்ம வந்து என்னைக்குமே வந்து இது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. சாரி, தயவு செஞ்சு யூனிட்டியா இருங்க. என்ன முடியுதோ பண்ணுங்க. ஊருக்கு போறவங்க, ஊருக்கு இருக்கிறவங்க இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க, அதுக்கான சொல்யூஷனை பார்க்கலாம். சரியா, முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம். ஓகேங்களா? இவங்களும் அதை பண்ணுவாங்க, நம்ம பண்ணி தருவாங்க. சோ கொஞ்சம் கான்பிடண்டா இருங்க. நம்ம அவங்க என்ன பேசணும், ஏது பேசணும்னு பண்ணி சொல்லுவோம். இப்ப கொஞ்சம் டீம் எல்லாரும் இப்ப கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா இப்ப முடிச்சிட்டு போயிடும். அதான் சார், அது நாங்க டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண போறோம். சோசியல் மீடியா ஸ்டெப் எடுக்க சொல்லுங்க. கரெக்ட், ஒண்ணு இல்ல.